அன்புமிக்கவர்களே, ஒரு தொழிலதிபர் தாமஸ் ஆல்வா எடிசனை சந்திப்பதற்காக சென்றார். அவர் சந்திப்பதற்காக செல்கின்ற நேரத்திலே மனதிற்குள்ளால் ஒரு மிகப்பெரிய கேள்வியை கொண்டு அவரிடத்திலே செல்கின்றார். என்ன கேள்வி என்றால், தன்னுடைய மகன் வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகனுக்கு நல்ல ஒரு குறிக்கோள் மிக்க ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அந்த வார்த்தை எதுவாக இருக்கலாம் என்று நிச்சயமாக தாமஸ் ஆல்வா எடிசனிடம் கேட்டால் அது நன்றாக இருக்கும் என்று கருதி அவர் தாமஸ் ஆல்வா எடிசனை சந்திக்க சென்றார். தாமஸ் ஆல்வா எடிசனை சந்திக்க சென்றபோது அவர் தாமஸ் ஆல்வா எடிசனிடம் கேட்கின்றார், தலைவரே, இப்படி எனக்கு மகனுக்கு நான் சொல்லணும், நீங்கள் தந்தா அது நல்லா இருக்கும்னு வந்தேன் அப்படின்னு. அவரும் உடனடியாக சொன்னார், நிச்சயமாக சொல்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு சொன்னார், கடிகாரத்தை பார்க்காதே, இதை குறித்துக்கொள், இதை உன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடு என்று சொன்னார். உடனே அந்த தொழிலதிபர் யோசித்தார், என்னடா, நான் டெய்லி கடிகாரத்தை பார்த்து 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 என்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கின்றேன், இவர் நேர் மாறாக கடிகாரத்தை பார்க்காதே என்று சொல்கின்றாரே, இது எப்படி சாத்தியம் என்று தனக்குள்ளே ஆலோசனை போட்டுக்கொண்டு திரும்ப தொழிலதிபர் தாமஸ் ஆல்வா எடிசனிடம் கேட்கின்றார், தலைவரே, கடிகாரத்தை எல்லாரும் கையிலேயே கட்டி நடக்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும், அதை கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு இவர் கேட்டார். உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்கிறார், மகனே, நீ கடிகாரத்தை பார்த்து 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 நேரத்தை கடத்தி 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 உன்னுடைய செயலிலே நீ முழு கவனத்தை கொடுக்காமல், நீ உன்னுடைய செயலை செய்து முடிக்காமல், உன்னுடைய காரியத்தை நீ நிறைவேற்றாமல் நீ கடிகாரத்தை பார்த்து பார்த்து நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் நீ உண்மையான ஒரு சாதனையாளனாக நிச்சயமாக உருவாக முடியாது. ஆகவே நீ உன்னுடைய மகனிடத்திலே சொல்லு, எப்படி, கடிகாரத்தை பார்க்காதே என்று. இவரும் ஆம் தலைவரே, சரி என்று சொல்லி வீட்டுக்கு வந்தார். தன்னுடைய மகனிடத்திலே சொன்னார், மகனே, நான் உனக்கு ஒரு குறிக்கோள் மிக்க நல்ல ஒரு வார்த்தையை உனக்கு தரப்போகிறேன் என்று சொன்னார். உடனே மகன் கேட்டான், அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு. இவர் சொன்னார், கடிகாரத்தை பார்க்காதே என்று சொன்னார். அப்போ உடனே அப்பாட்ட மகன் கேட்குறான், என்னப்பா சொல்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் மணியை பார்த்தானப்பா ஒவ்வொரு இடங்களுக்கும் போகிறாங்க வாராங்க, காரியங்களை எல்லாம் செய்கிறாங்க, கையில் எப்போதும் வாட்சை கட்டிட்டு தானேப்பா எல்லாரும் நடக்கிறாங்க, நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்கிறீங்க, கடிகாரத்தை பார்க்காதன்னு, அதோட கடிகாரத்தை கட்டாத அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. நிச்சயமாக மகனே, அதற்குள் நிறைய அர்த்தம் இருக்கிறது. நிச்சயமாக வரலாற்று அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய சாதனையாளர்களெல்லாம் கடிகாரத்தை பார்க்காதவர்களாக இருந்திருக்கிறார்கள். தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? அவர் கடிகாரத்தை பார்க்காத ஒரு மனிதராம். கடிகாரத்தை எந்த செயலுக்கும் அவர் கடிகாரத்தை பார்ப்பதே கிடையாதாம். அவருக்கு அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த செயலிலே மட்டும்தான் அவர் கவனம் செலுத்துவாராம். வேறு எந்த காரியங்களிலும் அவர் அதை கவனத்தை செலுத்த மாட்டாராம். நேரத்தை கணக்கிட மாட்டாராம், நேரத்தை பார்க்க மாட்டாராம், நேரத்தை கவனத்திலே கொள்ள மாட்டாராம். செய்ய வேண்டும் என்று தோணியது என்று சொன்னால் அந்த காரியத்தை திருப்தியாக, முழுமனதோடு, வெற்றியாக, நேர்த்தியாக செய்து முடிப்பவராக அவர் திகழ்ந்தாராம். நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை கூட நமக்கு ஒரு பாடம்தானே. எத்தனையோ முறை தாமஸ் ஆல்வா எடிசன் தோல்வியை தழுவி மீண்டும் அவர் ஒரு வெற்றியை காண்பதற்காக முயற்சித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு சாதனையாளராக இன்று உலகமெல்லாம் பறைசாற்றப்படுகின்றார். அவரை போன்று நீயும் நல்ல ஒரு சாதனையாளராக உருமாற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மகனை, கடிகாரத்தை பார்த்து நீ வரையறை போடாதே. நிச்சயமாக உன்னுடைய செயல்களிலே முழு கவனத்தை செலுத்து. நீ வெற்றிக்காக உழை. உன்னுடைய உழைப்பு உனக்கு உயர்வை தரும், உனக்கு வெற்றியை தரும். ஆகவே நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை இதுதான் மகனே. என்ன என்ன நீ சொல்லு, கடிகாரத்தை பார்க்காதே பார்க்காதே.